வணக்கம் மக்களே, மொச்சை கோட்டையில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா இந்த ஒரு மொச்சக்காய் தான். இந்த ஒரு மொச்சையில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி எல்லா தானியங்கள் எல்லா கொட்டைகளையும் சக்தி இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு மொச்சையில் பார்த்திங்கன்னா அதிகமான வைட்டமின்கள், நியாசின், போலேட், இரும்பு சத்து, நார் சத்து, பொட்டாசியம் இது மாதிரி பொதிஞ்சு காணப்படுது. இருக்கக்கூடிய நற்குணங்கள், ஆரோக்கியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு சைடுல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற எல்லா விஷயங்களும் தினம்தோறும் பார்க்கலாம். ஸோ அந்த மொச்சையில் உள்ள கரையாத நார் சக்தி சிறந்த மலமிளக்கியா செயல்பட்டு மலச்சிக்கலுக்கான வாய்ப்பை குறைக்கிறது அப்படின்றாங்க. கரையாத நார் சக்திகள் இளமை வடிவத்தில் இருப்பதனால எளிய முறையில் உணவு செரிமானம் மற்றும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தாது. மலமிளக்கியா உதவுதுன்னு சொல்றாங்க. மலச்சிக்கல் மற்றும் மலம் கழிப்பதில் வேறு சில தொந்தரவு இருப்பவர்கள் மொச்சை கொட்டை சாப்பிடுவதனால நல்ல ஒரு பலன் கிடைக்குமாங்க. அடுத்த விஷயம், மொச்சை கொட்டையில் அதிக அளவு புரத சக்தி உள்ளது. உடல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்பாட்டையும் கட்டுப்படுத்த புரதம் மிகவும் அவசியம். புரதம் என்பது உடல்ல உள்ள அணுக்கள் மற்றும் திசுக்களுடைய வளர்ச்சிக்கும் சேதம் ஏற்படாமல் பழுது பார்க்கும் தேவையான ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. எனவே நீங்க இதை பயன்படுத்தலாம். காயம் இல்லைன்னா உடல் பாதிப்பு ஏற்பட்டால் அதிலிருந்து விரைந்து மீண்டும் வருவது உடலை புரத அளவை மேம்படுத்துவதால் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், மொச்சை கொட்டையில குறிப்பிட்ட அளவு நார் சத்து, பொட்டாசியம் போன்றவையெல்லாம் இருக்குங்க. இவை எல்லா ஊட்டச்சத்துகளும் இதய ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது, ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகரிக்க விடாமல் நார் சத்து உதவுது. இதனால் ரத்த அழுத்தம் குறைக்கிறது அப்படின்றாங்க. மொச்சை கொட்டையில் உள்ள நார் சத்து குடலில் நச்சு பொருள்களின் வெளிப்பாட்டை குறைப்பதன் மூலம் பெருங்குடல் அலர்ஜியை தடுக்கிறது ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி பெருங்குடல் பகுதியில் புற்றுநோய் உண்டாகும் ரசாயனங்களை தடுக்கவும் உதவுது. இதில் உள்ள நார் சத்தானது குடல்ல நச்சு பொருட்களுடைய வெளிப்பாட்டை குறைத்து பெருங்குடல் அலர்ஜியினை தடுக்கிறது. மன அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தை பயன்படுதுன்னா மொச்சை கொட்டையில் உள்ள அமினோ அமிலங்கள் நல்ல மனநிலையை அதிகரிக்க செய்து மன அழுத்தத்தை தடுக்கும். அதனால் தினமும் நம்ம எடுத்துக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் இரும்பு சக்தி மிக முக்கியம். இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு இந்த ஒரு மொச்சை கொட்டையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மொச்சை கொட்டையை நீங்கள் எல்லா சீசன்களையும் தினம்தோறும் எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை கொட்டை உடலில் உள்ள கொழுப்புகளை எல்லாம் குறைத்து கலோரிகளை எரிக்கும். இதன் காரணமாக உடல் எடை வேகமாக குறையும். 100 கிராம் மொச்சையில் 36 கிராம் நார் சக்தி உள்ளது. இதனால் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வச்சுக்கலாம். பெரும்பாலோர் பார்த்தீங்கன்னா மொச்சையை சாப்பிட்டால் வாய் தொல்லை ஏற்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதை சாப்பிட மாட்டாங்க. இது பலருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. இதனால் மொச்சை ஒதுக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதற்கு பதில் மொச்சையை வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு சேர்த்து சமைத்தாலே நமக்கு வாயு தொல்லை ஏற்படாது அப்படின்றாங்க. மேலும் உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகளை மொச்சை கொட்டை பயிர் நமக்கு தந்துட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. உடல் எடையை குறைப்பதை தவிர நமக்கு மொச்சை கொட்டையில் உள்ள நார் சத்து குடலில் பார்த்தீங்கன்னா நச்சு பொருட்களை வெளிப்பாட்டை குறைப்பதன் மூலம் பெருங்குடலுடைய அலர்ஜியை தடுக்கிறது. பெருங்குடல் பகுதியில் புற்றுநோய் உண்டாகும் ரசாயனங்களை எல்லாம் தடுக்குது அப்படின்றாங்க. மொச்சை கொட்டை ஒரு சிறிய அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அதே சமயம் நமக்கு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோயை தடுப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. மொச்சை கொட்டையில் அதிக அளவு புரத சக்தி உள்ளது. உடல்ல அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த புரதம் உடலுக்கு தேவையில்லை. இந்த புரதம், நார் சக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செரித்து காணப்படுது அப்படின்னே சொல்றாங்க. இந்த ஒரு மொச்சையில பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி மலமிளகியா பயன்படுது. மொச்சை கொட்டையில குறிப்பிடத்தக்க நார் சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால இதயத்துடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இவ்வளோ ஒரு பயன்களை கொண்டிருக்கக்கூடிய மொச்சை கொட்டை குளிர்காலங்களில் இந்த ஒரு சமயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற பல்வேறு ஆச்சரியமூட்டும் விஷயங்களை தினம்தோறும் பார்க்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.